வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் பாரதம் அன்றைய நாற்றங்கால் 6ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம். புதுமைகள் செய்த தேசமிது, பூமியின் கிழக்கு வாசலிது. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும், புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இந்த பாடலை எழுதியவர் தாரா பாரதி. சொல்லும் பொருளும். மெய், உண்மை, தேசம், நாடு. பாடலோட பொருளை பார்க்கலாம். தாரா பாரதி நம்மளுடைய இந்திய நாட்டோட பெருமைகளை தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய இந்திய நாடு பூமியோட கிழக்கு வாசலாக திகழக்கூடியது. இந்த இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருக்குறளை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய நாடு அணிந்திருக்கக்கூடிய ஆடையாக திருக்குறளை ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகின்றது. உண்மைகளை போற்றக்கூடிய நம்மளுடைய இந்திய தாய், இந்திய நாட்டுக்கு அந்த மெய்யுணர்வு தான் மேலாடையாக விளங்குது. காளிதாசர் இயற்றிய பாடல்கள் காவிரி ஆற்றங்கரை வரைக்கும் எதிரொலிக்குதாம். கம்பரோட அந்த கவிதை வரிகள் இருக்குல்ல, அது கங்கை ஆற்றோட அலைகள் அந்த கவிதை வரிகளுக்கு இசையமைக்குது அப்படின்னு தாரா பாரதி சொல்லியிருக்காங்க. குமரி முனையாகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்பட்டுள்ளன. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. குமரி முனை இருக்குல்ல, அதை ஒரு கன்னி பெண்ணாக நினச்சி சொல்லியிருக்காரு. அதோட கூந்தலுக்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மலர்கள் மாலையாக தொடுக்கப்பட்டிருக்காம். மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. மேற்கு பக்கம் தோன்ற நதிகள் கிழக்கு வரைக்கும் பாய்ந்து பல பயனுள்ள வகையில் நமக்கு அது விளங்குது. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. புல்வெளிகள் எல்லாமே எப்படி மலர்ந்திருக்காம்? பூக்களாக மலர்ந்து புன்னகை புரிகின்றனவா. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. கல்லில் செதுக்கின அந்த சிற்பங்கள் எல்லாமே ஒரு காவிய கலைக்கூடமாக நமக்கு காட்சி தருது அப்படின்னு தாரா பாரதி சொல்கிறாரு. அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது. அமுத சுரபி அப்படின்றது என்ன அப்படின்னா, அல்ல அல்ல குறையாமல் அது பெருகிக்கிட்டே இருக்கும். அதைத்தான் அமுத சுரபி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விளங்கக்கூடியது எது? நம்மளுடைய பாரத நாடு. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது. நம்ம நாடு நமக்கு மட்டும் கிடையாது, மற்ற நாடுகளுக்கும் பசியை போக்கி வருகிறது அப்படின்னு தாரா பாரதி சொல்லியிருக்காரு. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அஹிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகின்றது. நம்மளுடைய காந்தி தாத்தா கையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய கைத்தடி என்னவா விளங்குதாம்? அறத்துக்கு ஊன்றுகோலாக விளங்குது. இது எல்லாமே தாரா பாரதி நம்மளுடைய இந்திய தாய்நாட்டை பற்றி பெருமையாக சொல்லியிருக்க விஷயங்கள். நூல்வெளி. தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும்.
தாராபாரதியோட இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். இவர் கவிஞாயிறு அப்படின்ற சிறப்பு பெயர் பெற்றவர். இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இது எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள். இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இப்போ நம்ம பார்த்த இந்த பாடல் தாராபாரதியின் கவிதைகள் அப்படின்ற தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.